தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கமுங்க. ஓகே, விமன் இஷ்யூ இது ஃபஸ்ட்டு லேபர் இஷ்யூ. ஏன்னா ஒரு 2 நாளாகவே இதை பற்றி நிறைய பெண்கள் கிட்ட வேறு வேறு வேலைகளில் இருக்கிற பெண்கள்கிட்டலாம் வந்து வேறு ஃபீல்டில் இருக்க பெண்கள்கிட்டலாம் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ எல்லாருமே வந்து இது ஒரு விமன் இஷ்யூனே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு பேசிக் லேபர் இஷ்யூ, சரிங்களா? ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து நிறைய லேபர் ஆக்ட் வந்துட்டு இன்னுமே அப்டேட் ஆகாமல் இருக்குது. அதாவது மினிமம் வேர், அத்தியாவசிய அடிப்படை தேவைகள். ஸோ எனக்கு பீரியட்ஸ் பெய்ட் லீவ் வேணும்னு கேட்கறது தயக்கம் இல்லாமல் தைரியமாக சத்தமாக பொண்ணுங்க கேட்கலாம். தோழர் வந்துட்டு பெய்ட் லீவ் வந்துட்டு இருந்தால் அது வந்து பொண்ணுங்களை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். இது நோயும் இல்லை, இது வந்து ஒரு வியாதியும் இல்லை, இது நீங்கள் இது புனிதப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா அது எங்களை பலவீனமாக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. எனக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இங்கே இண்டிவிஜுவல் எம்ப்ளாயர் ஜாப், கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் கொடுக்குற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு பீரியட்ஸ் லீவும் வேணும், உனக்கு வந்து காசு வேணும்னா நீ எதுக்கு வேலைக்கு வந்துட்டு, உனக்கு பதிலாக 4 ஆம்பளை பசங்க நான் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு டீச்சராக நான் காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என் காலேஜில் நின்று நான் ஒரு 5 பீரியட் 6 பீரியட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த கதையெல்லாம் போய் அங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்னால பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பா சாமி எனக்கு வேண்டாம், உன்னோட வந்து பெய்ட் லீவ் வேண்டாம், எனக்கு லீவு வேண்டாம், எனக்கு நீ சம்பளத்தை கூட போதும், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மனநிலை தான் தோழரை வந்து அப்படி யோசிக்க வச்சிருக்கு. அது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி, இது முதலாளித்துவம் சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து இங்கே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம சிஸ்டம் சரியில்லை. சிஸ்டமை மாற்றணும். அப்போ என்ன மாற்றணும்? சட்டத்தை கொண்டு வரணும். ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயர் கிட்ட போயிட்டு எனக்கு லீவ் கொடுப்பா, அது பெய்டாக அமௌண்ட்டோட சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? சும்மா போய் கேட்டால் தச்சு போ அப்படின்றவானுங்க. அப்போ என்ன பண்ணணும்? கையில் சட்டத்தோட போகணும். வெறும் சட்டத்தோட போனால் போதாது, சில கிளாஸும் அதுக்குள்ளே ஆட் பண்ணணும். என்ன மாதிரியான கிளாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழர் சொன்ன மாதிரி PCOD எல்லாம் இருக்குது. கரெக்டா? எல்லா பெண்களுக்கும் வந்து பீரியட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அவங்களோட உடல்நிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ஆக்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டிய விஷயம், மந்த்லி எனக்கு ஒரு லீவ் கொடுங்க, அந்த லீவை நான் அந்த மந்த் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நான் PCOD எனக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த எல்லா லீவையும் மொத்தமாக சேர்த்து எனக்கு எப்போ பீரியட்ஸ் ஆகுதோ அப்போ நான் அந்த லீவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒன்று ஆட் பண்ணிடலாமா? ஓகே. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லீவு ஒரு பக்கம் இருக்கட்டும், பெய்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து தோழர் சொன்ன மாதிரி நிறைய ஹை ப்ரிவிலேஜ்டு ஒர்க்கில் இருக்கிற பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு நாள் சம்பளம் போகிறது வந்து பெருசாக தெரியாது. என்ன மாதிரி சிங்கிள் மாமா இருக்கிற, யாரோட சப்போர்ட்டும் இல்லாத தனியாக ஒரு பெண் வந்து தன்னோட பெண் குழந்தைய வளர்க்கணும், தன்னுடைய ஆண் குழந்தைய வளர்க்கணும், தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே 500 ரூபா போச்சு அப்படின்னா அந்த 500 ரூபா எனக்கு ஒரு வாரத்துக்கு சோத்து காச்சு. அப்போது அதை நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ இது கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஸோ இந்த மாதிரி அண்ட் இந்த ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, 2வது நம்ம ஆட் பண்ண வேண்டிய விஷயம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. உனக்கு பதிலாக வந்து நான் ஒரு ஆணை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த கர்ப்ப காலங்களில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மெட்டர்னிட்டி லீவ்லலாம் வந்துட்டு எப்படி சில சிறப்பம்சங்கள்லாம் ஆட் பண்ணி அந்த சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியே இதுலேயும் வந்துட்டு இந்த பீரியட்ஸ் லீவ்னால என்ன நீ ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ஆணை அந்த இடத்துல வேலைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற சிறப்பம்சங்களையும் கிளாஸையும் இந்த சட்டத்துக்குள்ளே ஆட் பண்ணி கொண்டு வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ சட்டம் கண்டிப்பாக தேவை, ஆனால் ரொம்ப தெளிவான சில கிளை அம்சங்களையும் சேர்த்து இந்த சட்டத்தை நம்ம தைரியமாக கேட்டு வாங்கலாம். இதனால் வந்துட்டு நம்ம வந்து எந்த வகையிலையும் பலவீனமாக மாட்டோம். தோழர் இதுக்கப்புறம் அந்த கருத்தை மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 25% பெண்களுக்கு அது தேவையில்லை, பேலன்ஸ் இருக்க பெண்களுக்கு அது கண்டிப்பாக தேவை. இங்கே மெஜாரிட்டி சஃபர் ஆகிறப்போ கீழே இருக்கிறவங்க, கம்மியாக இருக்கிறவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இங்கே வந்து பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிறைய கருத்துக்கள் தனியாக இருந்தது. இங்கே வந்து பேசினதுக்கப்புறம் சில தோழர்கள் எல்லாம் பார்த்தேன். ஆதிமொழி அக்கா, அப்புறம் வந்துட்டு வைஷ்ணவி தோழர், இவங்களெல்லாம் பார்த்ததும்
பரவாயில்ல நல்லா பேசுறாங்க, பேசாம நானும் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாமோ, ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? அடுத்து தோழர், பேசாம ஏன் சட்டம் படிச்சிருக்க கூடாது? ஒரு காமர்ஸ் டீச்சரா வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வந்து எவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நான் அந்த இதுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன். நான் ஏன் வந்து ஒரு சட்டம் படிச்சு நான் இன்னும் கொஞ்சம் இதோட கருத்து கணிப்புகளோடலாம் நான் பேசியிருக்கலாம்ல, இன்னும் எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு, நானே எனக்கு போய் வாதாடிக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு தாட்லாம் வந்தது. ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன், ஸோ அந்த தாட்டும் இருந்தது. அடுத்து சொல்லவே வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்துட்டு இன்ட்ரோலாம் வந்துட்டு ஹெவியாக இருந்தது. தமிழுக்கு ஒரு வணக்கம், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம், வாய்மொழி எல்லாத்துக்கும் வந்து கேட்கிற மொழி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது சொன்னாங்க. இப்போ தோழர் திருமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கொடுப்பாரு இல்லையா, அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு. அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிறது எல்லாருமே அரசியல் கட்சியில இருந்தா இங்க அமைப்பா திரள முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டுல இருக்கணும், சரிங்களா? அப்போதான் அங்கங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குன்னு பேசி அதை ஒரு தீர்வா கொண்டு வந்து ஒரு அறிக்கையா கொண்டு வந்து நிறுத்த முடியும். சரிதானுங்களா? நம்மளே தோழர்கள் வந்துட்டு என்ன மேட்ச் நடக்குது, என்ன யார் பிளேயர்னே தெரியாம மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அப்படிதான் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்தது வெளியே. இவங்க தான் பேசணும், இவங்க பேசக்கூடாது, இவங்களெல்லாம் எதுக்கு நீங்க இந்த மேடையில பேசுறதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. அதை நான் கண்டிப்பா நான் இங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு தான் நினைக்கிறேன். தோழர்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபீல்டு அப்படிங்கிறது களத்துல இறங்கி ஒர்க் பண்ணுங்க தோழர் அப்படின்னு சொல்றாங்க. களத்துல இறங்கி ஒர்க் பண்றதுங்கிறது ஒரு கட்சியில இருந்துட்டு கையில கொடியை பிடிச்சிட்டு நான் வந்து நிக்கிறது மட்டும் களம் இல்லை. நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரா மைக்ரோ பாலிடிக்ஸ் என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போராடி ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்களோ அதே விஷயத்த 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த சட்டத்தை கொடுக்குற இடத்துல உட்கார்ந்துருக்க என் மாணவன் சரியான விஷயத்த உங்களுக்கு பார்த்து பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த நான் இங்க இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டீச்சரா நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். இதையெல்லாம் தாண்டி புத்தகங்களை பார்த்து பெண்ணியம் படிக்கிற சில தோழர்களுக்கு, பெண்ணாவே வாழ்ந்துட்டு இருக்கிற நான் பெண்ணியம் பேசலாமா பேசக்கூடாதுங்கிற முடிவை நீங்க எடுக்கவே கூடாது. இங்க இருக்க யாரையும் நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மைக்க கையில கொடுங்க, அவங்க பேசட்டும். பேசினதுக்கு அப்புறம் தோழர் இது வேணும் இது வேணான்னு சொல்லுங்க. லேர்ன் அன்லேர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது, நான் ஒரு சாதாரண காமர்ஸ் டீச்சர். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சில ஸ்டீரியோடைப்ஸை பிரேக் பண்ற விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நானும் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தெரியாத நான் தப்பா ஒரு விஷயம் பேசுறேன்னா தோழர் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு தான் நீங்க சொல்லணுமே தவிர என் கையில இருந்து மைக்கை நீங்க புடுங்க கூடாது. ஏன்னா இங்க ஃபெமினிசம் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் விமன், ஆல்சோ ஃபார் மென். என் சார்ந்த பெண் சார்ந்த அரசியல் உடைக்கப்பட்டாதான் இங்க இருக்கிற அத்தனை அரசியலும் உடைக்கப்படும், அத்தனை ஒடுக்குமுறைகளும் உடைக்கப்படும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் விஷயம் அப்படிங்கிறது. அதனால இவங்க தான் பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஆண் முடிவு பண்ணவே கூடாது. இங்க வந்து ஆப்போசிட்ல ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க இப்படி எல்லாம் பேசினா பரவாயில்ல சரி சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுலாம். இந்த சைடு ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க, நான் வந்து அம்பேத்கரிஸ்ட், நான் வந்து பெரியாரிஸ்ட், நான் ஒரு ரேஷனலிஸ்ட்னு இந்த சைடு நின்றுட்டு நீ அங்கேயும் உன்னோட ஆண் வேஷத்தை கழட்டி வைக்க மறந்துடுற. அங்க நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப பெரிய வன்முறை. ஃபெமினிசம் யார் வேணாலும் பேசலாம். அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாதான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்துட்டு அக்னி பிரதீப் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு திருநங்கையா. ஸோ பீரியட்ஸ் பெய்ட் லீவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தயக்கங்கள் இருந்தாலும் ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்மளோட பிரச்சனை இல்லை, அது நம்ம அரசாங்கத்தோட பிரச்சனை. சரியான சிறப்பம்சங்களோட இந்த சட்டத்தை வேணும் அப்படின்னு நம்ம சரியான முறையில கோரிக்கையை வச்சு மூவ் பண்ணிட்டே போகலாம். நான் ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு பாடினேன் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் நிறைய தடைகள் இருக்கத்தான் செய்யும். எதுவுமே உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். அட்லீஸ்ட் இப்ப இல்லைனாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறப்போ அதுக்கு விதை போட்டது நம்மளா இருக்கிறதுங்கிறதுல எந்த இதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். தேங்க்யூ ஸோ மச்.